இந்த முதல் மாநாட்டை விட அது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது. மாநாட்டை பத்தின அப்டேட்ஸ் கொடுங்க சார். ஒண்ணுமே இல்லாம ஒரு 2 வேனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வேனுக்கு பின்னாடி ஒரே ஒரு பேனர், அந்த பேனரை வச்சு அதில் தலைவர் தளபதி அவர்கள் ஏறி நின்னார் பார்த்தீங்களா? அங்கே நின்ன கூட்டம் தான் பிரம்மாண்டம். சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் காரில் தான் வராரு. இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட லேண்ட் க்ரூசர் காரில் போயிட்டு இருக்காங்க, திமுக அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள். இப்போ கூட 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு கார்ல வந்து இறங்கினாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து 7 கோடின்னு சொல்லுங்க, 70 கோடின்னு சொல்லுங்க, ஏன் கம்மியாக சொல்லுங்க? இந்த கார் மதிப்பு 4 கோடி தான் சார். அண்ணா அவர் போறது வர்றது தான், அவர் வந்தாரு இறங்கினாருன்னு அவரு காரா? அதை பார்க்கணும்ல. வாடகை காரோ தெரிஞ்சவங்க காரோ கூட இருக்கலாம். ஓகே சார். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு வந்து பிளான் பண்ணியிருக்கிற தேதி வந்து தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் இருக்கிறாரு இல்லையா, அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வருது. ஸோ அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பிளான் பண்றாரு அப்படின்னா தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்க போறாங்களா? விடுதலை சிறுத்தைகளும் திமுக விமர்சனம் பண்ணிடுச்சு, அண்ணன் வேல்முருகனும் விமர்சனம் பண்ணிட்டாரு, கம்யூனிஸ்டுகளும் விமர்சனம் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸும் விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? ஆமா, கூட்டணி கட்சிகளா இருக்கிறதுனால விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. இப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? தாவேகா கட்சி கூட மொத்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி நிச்சயமாக அமையும், அதுல மாற்று கருத்து கிடையாது. விஜய் தனித்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்வாரா சார்? இங்க பாருங்க, தனித்து நின்று எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் முழு தகுதியோட இருக்கக்கூடிய கட்சி. தலைவரை பார்க்கணும்னா அந்த பைப் மேல ஏறி நிக்கிறான், உடஞ்சு போயிடுச்சு. தரமில்லாத பைப்பு போட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க. அப்போ அப்படிதானே 4 பேர் வந்து ஏறி நிக்கிற அளவுக்கு ஒரு பைப்பை வந்து கட்டமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக காலகட்டத்துல வந்து எந்த லாக்அப் டெத்துமே நடக்கலையா? ஏன் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு விஜய்? திமுக கிட்ட போயிட்டு மொத்தத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்கோ அதான் கேட்க முடியும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். தாவேகா கட்சியினுடைய சார்பாக மாநாடானது நடக்க போகுது. 2வது மாநாடு மதுரையில் பிளான் பண்ணியிருக்கிறதாக செய்திகள் வருது. ரொம்பவே பிரம்மாண்டமாக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே விஜயனுடைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த முதல் மாநாட்டை விட அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது. மாநாட்டை பற்றின அப்டேட்ஸ் கொடுங்க சார். அதாவது இன்னைக்கு தென் தமிழகம் அப்படின்னாலே மிகப்பெரிய நிறைய சிறப்புகள் இருக்குது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு மாவட்டம் மதுரை. பாண்டிய மன்னனின் பெயர் போனான ஒரு ஊர், புரியுதுங்களா? இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். மதுரை எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் அதிகமான மதுரை மாவட்டத்தில் மட்டுமில்லை, தென் தமிழகத்தில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க இன்னைக்கு அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம், புரியுதுங்களா? அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 2 வேனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வேனுக்கு பின்னாடி ஒரே ஒரு பேனர், அந்த பேனரை வச்சு அதில் தலைவர் தளபதி அவர்கள் ஏறி நின்னார் பார்த்தீங்களா? அங்கே நின்ன கூட்டம் தான் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம்னா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் தான் இங்கே கிடைச்சிருக்கு. அந்த மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக், அந்த பவர் இன்னைக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஈர்ப்பு சக்தியை இன்னைக்கு கொண்டவர் ஒரே ஆள் இன்னைக்கு தமிழகத்தில் தலைவர் தளபதியாக மட்டும்தான் இருக்கிறார். அதனுடைய ஈர்ப்பு சக்தி இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ண போகுது, அடுத்தது என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இவரை வந்து பெரிய ஒரு பிம்பமா, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுறாங்க? ஆளும் தரப்பு, பிஜேபியில இருந்து மற்றவங்க ஆளும் தரப்புக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறேன். அதான் ஒரு பிம்பமே இல்லையே.
அப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெள்ள தெளிவாக தெரியும் நாளைக்கு யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்றத. அதனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போமா, அவரு ஒரு பக்கம். ஏன் 4 வருஷத்துலயே தமிழகம் மீட்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுன்னு அவர் உணர்ந்துட்டாரு. அதுக்கு 10 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவருக்கு தெரியல. புரியுதுங்களா? இவர் வந்து இப்போதான் ஓரணியில் தமிழ்நாடுன்னா 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு போய் வீடு வீடாக போய் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எதற்காகனா தலைவர் தளபதி அவர்களுடைய வருகை இவர்களுக்கு அதிகமாக ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. யார் உன்னை இங்கு அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களே உன்னை கண்டு அஞ்சுகிறார்கள்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு வரலாற்று பதிவாக மாறி இருக்கு. இதுதான் இந்த பிரம்மாண்டம். நீங்க கேட்குறீங்களா தென் தமிழகம் பிரம்மாண்டம், அது அத்தனையுமே உண்மைதான். சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் கார்ல தான் வராரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட லேண்ட் க்ரூசர் கார்ல போயிட்டு இருக்காங்க, திமுக அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள். இப்போ கூட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார்ல வந்து இறங்கினாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் 7 கோடின்னு சொல்லுங்க, 70 கோடின்னு சொல்லுங்க, ஏன் கம்மியா சொல்றீங்க? அந்த கார் மதிப்பு 4 கோடி தான் சார். அவர் போறது வர்றது தான். அவர் வந்தாரு இறங்கினாருன்னு அவரு காரா? அதை பார்க்கணும்ல. அவரு ஒரு வாடகை காரோ தெரிஞ்சவங்க காரோ கூட இருக்கலாம். உங்களுக்கு வண்டி புக்கு ஆதார் கார்டு எல்லாம் வேணும் இல்ல? ஃளைட் தனி ஃளைட்ல வந்து 18 லட்சம் ரூபாய் கொடுத்து ஃளைட்ல போறதா வந்து அந்த செய்தி எல்லாம் இருக்கே. கமலஹாசன் இங்க இருந்து போகும்போது அவரு நான் வந்து சிம்பிள்னு சொல்லிக்கல, நீங்க தான் ஸ்விஃப்ட் கார்ல வராருன்னு சொல்லி சிம்பிள்னு சொல்றீங்க. ஆமாமா, எளிமையா தான் இருக்கிறாரு, போக வேண்டிய இடத்துக்கு போறாரு, மக்களை சந்திக்க கூடியவரா இருக்கிறாரு. அதுதான் சொல்றேன், பிரம்மாண்டத்தை இப்படிதான் காட்டணும்னு நினைச்சாருன்னா அதுக்கு மிகப்பெரிய பல கோடிகளை செலவு பண்ணணும்னு இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் போகக்கூடிய சாலையில இறங்கி நின்னாருன்னா அதான் பிரம்மாண்டம். ஒட்டு மொத்தத்தையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். இன்னைக்கு உளவுத்துறையும் காவல்துறையும் தமிழக அரசும் பயப்படுவதற்கு ஒரே காரணம் அதுதான். அவதையும் பண்ணுவாருன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு வந்து பிளான் பண்ணிருக்கிற தேதி வந்து தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் இருக்கிறாரு இல்லையா, அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வருது. ஸோ அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பிளான் பண்றாரு அப்படின்னா தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்க போறாங்களா? ஏற்கனவே தேமுதிக வந்து இன்னும் கூட்டணி பற்றி எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அதிமுக இதுல தேமுதிக கூட்டணி இல்லையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியும் வந்து இணைய போறாங்க இந்த 2026 தேர்தலில் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இதன் மூலமா நம்ம உறுதி செஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க ஸ்வேதா கேட்கறதுக்காக நான் ஒரு உறுதிமொழியை கொடுக்கறதுக்காக இங்க வரல. உறுதிமொழி இல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றேன், அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாடுக்கு முன்னாடியே நான் வந்து நேர்காணல்ல சொன்ன விஷயம் தான் இப்பவும் சொல்றேன். இங்க காட்சிகள் மாறிடுச்சு. நிச்சயமாக ஆட்சி மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும். காட்சிகள் எப்படி இப்பெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுன்றதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் பல விமர்சனங்களை இன்னைக்கு எல்லாருமே எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் திமுக விமர்சனம் பண்ணிடுச்சு, அண்ணன் வேல்முருகனும் விமர்சனம் பண்ணிட்டாரு, கம்யூனிஸ்டுகளும் விமர்சனம் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸும் விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? ஆமா, கூட்டணி கட்சிகளா இருக்கிறதுனால விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. அதுதான் நானும் சொல்றேன், இத்தனை வருஷம் பண்ணலையே, 4 வருஷம் எங்க பண்ணீங்க? 4 வருஷமா இப்போ வேங்கை வயல் பிரச்சனைக்கெல்லாம் அப்பவே விமர்சனம் பண்ணதானே செஞ்சாங்க. என்ன பண்ணீங்க? ஆமா சார், கேள்வி எழுப்புனாங்க, தமிழக அரசு இதை வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாங்க. காவல்துறை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. விமர்சனங்கள் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க, நான் கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப விமர்சனம் வைக்கிறது தானே நீங்க சொல்றீங்க. அதான் திரும்பவும் சொல்றேன், வேங்கை வயல் பிரச்சனையை தாண்டி வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா? அதாவது வேங்கை வயல் ஒரு பிரச்சனைக்காக தான் குரல் கொடுத்தார்கள்னா அதுக்கப்புறம் அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? இந்த தமிழகத்துல தொடர்ச்சியாக எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எல்லாத்துக்குமே வாய்மூடி மௌனமாக தான் இருக்கட்டும் சொன்னாங்க. கம்யூனிஸ்ட்கள் கூட இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு கூட சொன்னாங்க, தலைவரே மாற்றப்பட்டார், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு. அதான் சொல்றேன், இப்பதான் அதிகப்படியான பொங்கல்கள் இருக்குன்னு சொல்றேன். இல்ல சார், போன வருஷமே அதெல்லாம் வந்து பேசிட்டாங்க. தலைவர் தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் அதைதான் நானும் பதிவு பண்றேன். இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகுதான் இது அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இங்க மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? தாவேகா கட்சி கூட மொத்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி நிச்சயமாக அமையும், அதுல மாற்று கருத்து கிடையாது. புரியுதுங்களா? அது நாங்க கூட்டணியில வலுவாக இருக்கோம். என்னென்ன வருது, யார் யார் வர போறாங்க, சுவாரஸ்யம்ன்ற ஒண்ணு வேணும்ல.
ஒரு ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை இப்பவே சொல்லிட்டா எஸ்ஜே சூர்யா வச்சு தான் இப்போ படம் எடுக்கணும் முதலே சொல்லுவார் உங்களுக்கு. புரியுதுங்களா? எப்பவும் சொல்கிறோம், மிக மிக பிரம்மாண்டங்கள் எல்லாமே இருக்கு. நான் 3 மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், அடுத்த 3 மாசத்துல பாருங்க மிக நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த 3 மாசத்துல பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்றது. திருமாவளவன் எல்லாருமே வந்து அவங்களுடைய கூட்டணியை வந்து உறுதி செய்யற வகையில தான் இப்ப வரைக்கும் கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதே இதுல உட்காருங்க, 10, 11 மாசம் 12 மாசம் உட்காருவோம், டிசம்பர்ல பேசுவோம் இதை பத்தி. இன்னும் 3 மாதம் இருக்கு, இடைவேளை இருக்கு, பேசுவோம் வாங்க. 3-4 மாதம் கழித்து இதே கேள்வியே கேளுங்க, பதில் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கும் இப்போ வந்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து பகிர்ந்த கருத்து காமராஜரை குறித்து ஒரு சொன்ன கருத்தானது இப்போ வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு. அது நிறைய கண்டனங்களும் எழுந்து வருது. அவரை வந்து கட்சி பொறுப்புல இருந்தே நீக்கணும் அப்படின்ற அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதன் விளைவாக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு தாவேகா கூட இணைய போறாங்களா, இப்படி பல கேள்விகள் வருது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னாடி கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? எல்லாம் கூட்டணியில உறுதியா தான் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இல்ல, இப்போ இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள் வருதுன்னு சொல்றேன். இல்ல, அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கூட்டணிகளுக்குள்ளேயும் சலசலப்புகள் உண்டு. ஒவ்வொரு தொண்டனும் எந்த தொண்டனும் திமுகவினுடைய கூட்டணியை ஏத்துக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு. காங்கிரஸ் அண்ணாமலை இங்க பாருங்க, அண்ணாமலை வந்து ஒரு அந்த கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தார். இப்ப என்ன பொறுப்புல இருக்கார்? அவர் சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அவர் எதை வேணா சொல்லிட்டு போவார். கட்சி அவர் கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போகுது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து அவர் அந்த பதவியில இருக்கும்போதே அவருடைய கருத்தெல்லாம் நான் எதிர்த்தவன், ஏத்துக்காதவன். இப்ப போய் ஏத்துப்பானா? தற்கூரி எதை வேணா பேசிட்டு போவோங்க. ஓகே, கூட்டணி ஆட்சி பற்றி அது அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். இப்பவும் நான் சொல்றேன், பிஜேபியினுடைய ஒரே வேலை என்ன, அஜெண்டா என்ன? அடிமை சாசனம் தான் அவர்களுக்கு. நீ வந்துட்டீங்கன்னா எங்கள்கிட்ட அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய முடிவு. தமிழகத்துல இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இதே இருந்தது இல்லை. ஆனா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த சொல்லாடல் வந்து திருப்பி திருப்பி கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒத்து வரும்? மக்கள் எதை நம்பி வாக்களிப்பாங்க? கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? நிறைய குழப்பங்கள் இருக்கும்னு சொல்லி அதிமுகவினுடைய கூட்டணி ஆட்சியை வந்து அண்ணன் திரும்ப விமர்சிச்சாரா, வரவேற்றாரா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் விமர்சிச்சுதா, வரவேற்றார்களா இல்லையா? மக்களுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? மக்களுடைய நம்பிக்கை தான் அது வெளிப்பாடு. மக்களுடைய நம்பிக்கையும் அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் தான் அதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்றேன். மக்கள் அதை தான் கேட்கிறான். நீங்க ஒன்னா இருந்து எதேச்ச அதிகார போக்குல இருக்கீங்கன்னு சொல்றான். கூட்டணி ஆட்சின்னு நீங்க அது எந்த இதுல அடிப்படையில் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்றாங்களே சார் அந்த விஷயங்கள் எல்லாம். ஆனா இப்போதான் வந்துட்டு இது வரைக்கும் தமிழகத்துல சொன்னதில்லை. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான், அவர் ஆரம்பிச்சதுல இருந்து தான் அந்த கூட்டணி ஆட்சின்ற பெயர் வந்து எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சொல்றாங்க, அதை தான் நானும் சொல்றேன். இருக்கும், அதுதான் சாத்தியம். புரியுதுங்களா? அதுதான் ஜனநாயகம். அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும். புரியுதுங்களா? அதிகாரத்தை உங்கள் வசமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மன்னராட்சி நடத்தக்கூடாது. தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டியதானே? அதுவும் ஜனநாயகம் தானே. எதனால கூட்டணி தனித்து நின்று வெற்றி பெற முடியாதனால கூட்டணியில இருந்து கூட்டணி ஆட்சி கேட்கறாங்களான்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அது அவர்களுக்கு திமுகவை நம்பி போனவர்கள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க, பழமொழிகள் சொல்லுவாங்க. அதே போல காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கிச்சு, அப்புறம் 40 வாங்கிச்சு, இப்ப 20 வாங்கிச்சு. இப்ப இருக்கிறதையும் புடுங்குவாங்களா, அந்த 20 கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் திருமா போன்றவர்கள்லாம் இப்ப ஏற்கனவே 10 சீட்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப 6 சீட்டு வாங்கி 4 பேர் இருக்கிறாங்க. அவருடைய பெரிய மனசு எதுல காட்டுதுன்னா, அதுலயும் என்னுடைய நண்பர் ஷானவாஸ் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அவரை போன்ற ஜனநாயகவாதிகள் வரணும்னு சொல்றாரு. அதிகப்படியான இடங்கள்ல சீட்டு நிக்கணும், ஜெயிக்கணும், அவரை போன்றவர்களும் அதிகாரத்துல பங்கெடுக்கணும்னு சொல்றாரு. விஜய் தனித்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்வாரா சார்? இங்க பாருங்க, தனித்து நின்று எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் முழு தகுதியோட இருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு மக்கள் வந்து அமோகமா இன்னைக்கு நாங்க வந்து வரக்கூடியவர்கள் சாமானியவர்கள் எளியவர்கள் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி. 2 பேரும் ஆட்சி செஞ்சது போதும், மாறி மாறி நீங்க புழுவுனது அத்தனையுமே போதும், நீங்க வந்து மக்களுக்கு ஒன்றும் செய்யல, இன்னும் 75 ஆண்டுகள் 54 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்னும் பொய்யான வாக்குறுதியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் தந்த நாங்க 1500 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மாற்றல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
புரியுதுங்களா? இங்க வாழ்க்கையை மாற்றத்திற்கான ஒரு தீர்வை தான், மாற்று ஒரு சிந்தனையை தான் கொண்டு வராரு தலைவர் தளபதி அவர். சார், விஜய் அவர்கள் மேல இந்த ஆர்ப்பாட்டத்தின்ல வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை சேதப்படுத்தின காரணத்தினால விஜய் கட்சியின் தொண்டர்கள் மீதும் விஜய் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த வழக்கு பற்றி உங்க பார்வை என்ன சார்? இந்த மாதிரி 100 வழக்குகள் இருக்கு. என் மேல 46க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டது. எதுக்காக? இப்போ உடச்சிட்ட இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா, மக்களுக்காக போராடுனேன்னு சொல்லிட்டு. என்ன வழக்கு போட்டிருப்பாங்க? சாலை மறியல் பண்ணிட்டாங்க, இப்போ போராட்டம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தானே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காவல்துறைக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து தானே நடத்துறீங்க. அதில் அத்தனாயிரம் மக்கள் அதில் கொண்டு போய் நிறுத்த முடியுமா? மயக்கம் போடுறான், சரிஞ்சு விடுறான், இல்லை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும்னு அந்த பைப் மேலே ஏறி நிற்கிறான், உடஞ்சி போயிடுச்சு. தரமில்லாத பைப்பு போட்டு வச்சிருக்கிறீங்க நீங்கள். அப்போ அப்படிதானே? பைப்பு மேல ஏறி நிக்கிற அளவுக்கு எந்த பைப்புமே வந்து தரமும் அவ்வளவு தரத்தோட எந்த பைப்பும் வராது இல்லையா சார்? 4 பேர் வந்து ஏறி நிக்கிற அளவுக்கு ஒரு பைப்பை வந்து கட்டமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை தான் சொல்றேன். அதை சீர் செஞ்சு தரணும்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் முதல் முறையா இதுக்கு மாநகராட்சிக்கு நோட்டீஸும் கொடுத்துருக்குறாங்க. நேரில் கொண்டு போய் சந்திச்சு அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களோ அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளோ பண்ணி மரக்கன்றுகள் நட்டு அதை நாங்கள் பராமரித்தும் தருகிறோம்ன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இது இயல்பான ஒரு விஷயம். புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு வாகனம் போகுது, அதை மறிச்சிட்டாங்க, இல்லை அதில் ஒரு தகராறு பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை வேற ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து வராரு வரல அப்படின்றத வந்து எதர்ச்சியாக தான் வந்து சொன்னாங்க. திடீர்னு தான் அவர் வந்தார். அதுக்கு காரணமே அவர் மேலே எதுவும் வழக்கு போட்டுருவாங்களோ, வழக்குகள் வந்து அவர் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தற்காப்போடு இருக்கணுன்றதுக்காக ஆர்ப்பாட்டம்ன்றப்போ ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் வழக்கு தன் மேலேயும் வரும். ஆனால் கட்சியின் தலைவர் மேலே வழக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் விரும்புகிறாரு. அதனால தான் அவர் வந்து வர்றதை வந்து சொல்லாமல் வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? வழக்கு நீங்கள் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் போட முடியும். அதெல்லாம் எதிர்கொண்டு தான் அவர் வராரு. நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியை ஆரம்பித்து கோடிக்கணக்கான பேரை தன்னுடைய உறுப்பினர்களாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு மிக பலாயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்து நிறுத்தி பலாயிரக்கணக்கான பேர் மத்தியில் பேசுகிறாரு. 4 ஆண்டுக்கு ஆட்சி காலத்தில் 24 தடுப்பு காவல் மரணங்களை பற்றி பேசுகிறாரு. இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த கட்சி பேசிச்சு? அத்தனை கட்சிகளும் அதை வரவேற்று இருக்கு. அதிமுக காலகட்டத்துல வந்து எந்த லாக்அப் டெத்துமே நடக்கலையா? ஏன் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு விஜய்? அப்போ நீங்க லாக்அப் டெத்தே ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும், அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கிடைக்கணும்னா அந்த ஆட்சியில நடந்ததையும் நீங்க கேட்கணுமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. 2 பேர் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேரை தான் கேட்கணும். அத்தனையுமே யாரை கேட்பீங்க? 2 பேரை தான் கேட்கணும். சரிங்களா? இந்த 75 ஆண்டுகள் கட்சிகளையும் 54 ஆண்டு கட்சிகளையும் தான் கேட்கணும். ஒரே ஒரு விஷயத்த அதான் புரிஞ்சுக்கங்க. அதுக்காக உங்களுக்கான பதில் தான் நான் தரேன். ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய மரணத்துல, கொலையில காவலர்கள் அடித்து துன்புரித்து படு பயங்கரமான ஒரு பாதக செயலை செய்யும் போது பொங்கி எழுந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பொங்கி எழுந்த நீங்க சாத்தான் குளத்துக்கு உங்க தங்கச்சி போனாங்க, பார்த்தாங்க. அப்பேற்பட்ட நீங்க கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சீங்க. எடப்பாடியை பதவி விலகணும்னு சொன்னீங்க. இதுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும்ன்றதுக்காக அழுத்தம் கொடுத்தீங்க. போராட்டங்களை கையில் எடுக்கணும்னு நினைச்சீங்க. கொரோனா காலகட்டமாக இருந்தது. அப்பேற்பட்டதையே சொன்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பதவி விலகணும்னு யார் சொல்றா? இவர் தான் சொல்றாரு. புரியுதுங்களா? அதனால உங்களுடைய காலகட்டத்துல 24 மரணங்கள் நடந்திருக்குல்ல, அதுக்கு கேட்ட நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா? திமுக கிட்ட போயிட்டு மொத்தத்துக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்கோ அதான் கேட்க முடியும். இது நடக்கக்கூடிய இந்த முதல்வரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அன்னைக்கு ஐயா நீங்க கேட்டீங்களே, இன்னைக்கு நீங்க ஏன் கேட்கல? செத்து போனானே அப்பாவும் குட்டி அப்பாவும் ஏன் போகல? அதிமுக ஆட்சியில திமுக வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடத்தி கேட்டாங்க, அதை நீங்க வந்து குறிப்பிடுறீங்க. ஆனா இப்போ திமுக ஆட்சியில இது நடந்திருக்கு, இதையும் சொல்றீங்க. அதிமுக ஆட்சியில நடந்ததை பத்தி ஏன் பேசவே மாட்டீங்க? அதுக்கான நீதியை அதுவும் நீங்க பெற்று தரணும் இல்லையா? நியாயமா நீங்க பேசுறீங்க அப்படின்னா இப்போ நீங்க திமுகவை குறை சொல்லணுன்றதுக்காக மட்டுமே இதை பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் இதுக்கு உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீதிதான் இங்க தேவை. அது திமுக நீதி தேவை இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கங்க. அப்ப மொத்தத்தையும் எடுப்போம். மொத்த சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஆட்சி அமைச்சது மொத்தத்தையும் தான் கேட்கணும். புரியுதுங்களா? எல்லா வழக்குகளும் நீதிமன்றத்தில் தான் இருக்கு. இவங்களும் அதை தான் சொல்ல போறாங்க. நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துல நீங்க போராட்டத்தில் இறங்குனீங்க.
கேட்டீங்க, நாங்க வந்து வரணும்னு மிக அழுத்தங்களை கொடுத்தீங்க, முதல்வர் பதவி விலகணும்னு சொன்னீங்க. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அதற்கான பதில இப்ப இந்த 24 தடுப்பு காவல் மரணங்களை பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப அதை உங்களை பார்த்து தானே கேட்க முடியும். அத்தனைக்குமான கேள்விகள் நீதிமன்றத்துல தான் கேட்கணும், நீதிமன்றத்துக்கு தான் போகணும். இதுக்கும் நீதிமன்றத்தை சட்ட ரீதியான அணுகுமுறையை தமிழக வெற்றி கழகம் செய்யும்னு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. லாக் அப் டெத்ன்றது ஒரு கொடூரமான விஷயம். அதுக்கு அதை வந்து திரைப்படத்துல ஒரு மாசா காமிச்சிட்டு இப்போ நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கையில் எடுக்கிறது ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கனிமொழி வந்துதான் கனிமொழி சொல்றது எல்லாத்தையுமே அக்கா சொல்வது அத்தனையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அது சொல்றது உண்மை தானே? இல்ல அததான் சொல்றேன். அப்போ வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் போகல? அவங்க யாரு தாலியும் அறாதுன்னு இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் தாலி அறுத்தீங்க அது சொல்லுங்க. யார் தாலியும் அறலையா? விஜயனுடைய திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டுக்கங்க. புரியுதா புரியலையா? அப்ப தவறு இல்லையா? நான் சொல்றேன் கேட்டுக்க. இதுக்கும் பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் இருக்கு. மாசான படம் எடுத்தாருன்னா நல்லா புரிஞ்சுக்க, திரைப்படத்தையும் அரசியலையும் ஒண்ணுபடுத்தாதீங்க. புரியுதுங்களா? கருத்துக்களை தான் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க. உதயநிதி சொன்ன அத்தனை கருத்துக்களையும் திரைப்படத்துல சொன்னது அத்தனையுமே இப்ப ஏன் சொல்றீங்க? உதயநிதி அவர்கள் பெரிய நடிகரா, இவர் பெரிய நடிகரா? அவர் தான் சொல்றாரு, நான் பெரிய நடிகர், எல்லா படத்திலும் நடிச்சிருக்கேன், நான் எனக்கு வராத கூட்டம்னு கேட்டவர். விஜய் அவர்கள் பெரிய நடிகர் தான் சார், அத நாங்க ஒத்துக்கிறோம். அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மார்க்கெட் போயிடுச்சுன்னு, பத்தி அரசியல் கொண்டாரு. மார்க்கெட் போயிடுச்சு நான் இப்ப சொன்னேன் சார். இப்ப விஜய் அவர்கள் பெரிய நடிகரா இருக்கிறாரு. அவர் வந்து மக்கள் கிட்ட அவர் படங்களை மக்கள் வந்து புத்தகம்லாம் சொல்றீங்க, புத்தகம்லாம் சொல்லும் பொழுது அதை மக்கள் வந்து அப்படிதானே எடுத்துப்பாங்க. திரைப்படத்தையும் அரசியலையும் தனித்தனியா பாருங்க. திரைப்படத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதீங்க. புரியுதுங்களா? அது வேற இது வேற. படத்துல நடிச்சாரு, முடிச்சாரு, படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு, இன்னைக்கு மக்களுக்காக அரசியல் களத்துல இறங்கி இருக்கிறாரு. இவ்வளவுதான். பார்ட் 1 பார்ட் 2 படம் முடிஞ்சிருச்சு, மக்களுக்காக வந்திருக்கிறார். தான் வந்து முதல்ல படத்துக்காக வந்தாரு, நடிச்சாரு, உச்சம் பெற்றாரு, அதுல இருந்து போதும் இந்த வாழ்க்கை மக்களுக்கானதான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதை விட்டுடுங்க. இதுல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத பாருங்க. கடந்த 30 ஆண்டுகளா இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்க கூடியதுனாலதான் தளபதியினுடைய பயிலரங்கம் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? குருதியகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வெளியகம் நடக்கி பல நூற்றுக்கணக்கான பேருக்கு கண்களை வந்து தானமா கொடுத்திருக்காங்க. நல்ல கருத்துக்களை நான் சொல்றேன் கேட்டுக்க. அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திருநெல்வேலி சஜி அவர்கள் இருந்தார் தெரியுங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய வெளியே கூட கருவிலியை கூட தானமா கொடுத்திருக்கு. அது அன்றைக்கு மறுநாள் மாலையே ஒருத்தருக்கு பொருத்தப்பட்டுருச்சு. இப்படி வந்து தன் உயிரையும் உயிர் போகும் சூழல்லையும் கூட, உயிர் பிரிந்த பிறகும் கூட இதை பண்றதுதான் இவர்களுடைய வேலை. எல்லாத்தையும் போஸ்டர் அடிச்சு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்களா? திமுக காரங்க மாதிரி கிடையாது. பசித்தவனுக்கு விலையில்லா உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு இடத்துல நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, ஒரு இடத்துல கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நபரா என்ன செய்யறாருன்ற கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்களே சார். வெளியே அவர் தனிப்பட்ட நபரா என்ன செய்யணும்? கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உங்களை எல்லாமே ஒருங்கிணைச்சிருக்கிறாரு, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் தன்னியரசு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதாவது 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்போ எங்களுடைய கட்சி சின்ன கட்சி, அந்த கட்சியிலே வந்து யாராவது ஒரு மாவட்ட செயலாளரோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எங்களால முடிஞ்ச தொகை 25,000 ரூபாய் 25 லட்சம் போய் கொடுப்போம். அந்த மாதிரி 25 லட்சம் கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காங்களா சார்? உயிரிழந்த இடத்துல வந்து அவங்க வந்து நாங்க என்ன பண்ணணுமோ அப்படி திரட்டி 25 லட்சம் கொடுத்திருக்காரு. ஆமா, எங்க பணம் திரட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, கொடுப்போம். இல்ல சின்ன தொகையோ கொடுத்திருக்காங்க. கட்சி திருச்சி மாவட்ட செயலாளர் வந்து இறந்தப்போ தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவரை போய் நேர்ல போய் பார்க்கல, ஆனா அஜித்குமார் வீட்டுக்கு போறாரு. அப்ப அதுவே ஒரு விளம்பரம். அவருடைய கட்சி ஒரு இடத்துல இறந்தப்போ போகல, எந்த ஒரு உதவியும் செய்யல. அப்ப அதை எப்படி அதை எடுத்துக்கிறது? உதவி செய்யலன்னு அவரால சொல்ல முடியுமா? இங்கதான் ஒரு இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மறைமுகமா பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு கூட காசை எப்படி கொடுத்தாருன்றத பாத்தீங்களா? எப்படி கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னு எல்லா ஊடகங்களுக்குமே தெரியும். எல்லாமே அதை பதிவு பண்ணி தான் இங்க பாருங்க. வெளியே தெரியாம ஒண்ணும் இல்லையே, வெளியே எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்கறாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுமா, எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பாருங்க, தயவு செஞ்சு ஒரு கொடை கொடுத்ததை வந்து அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டோ இவ்வளவுன்னு சொல்லுங்கன்றதோ அது அநாகரிகமான வேலை. புரியுதுங்களா? அப்ப கட்சியே நீங்க வந்து எதுவுமே செய்யறது சொல்லல, எப்படி மக்களுக்கு தெரியும் சார்? நான் சொல்றேன் கேட்டுக்கங்க.
இவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டதுன்ற அறிவிப்பை கொடுக்க தானே செய்யறாங்க. அது எதுவுமே வரலையே சார். இப்ப எல்லாத்துலயுமே வந்திருக்கு, எல்லாத்துலயுமே நிதி கொடுத்தாங்க. எப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அஜித் குமார் அவர்களுக்கு கேட்கல சார். இப்ப அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்ததுக்கு என்ன பண்ணாரு? அவர் ஏன் எதுவும் செய்ய மாட்டாரு? அவங்க குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நிதி உதவி கொடுத்திருக்கு. அவருடைய இறப்புக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி உதவி கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ இன்னமும் அந்த குடும்பம் இவர்களோட கான்டாக்ட்ல இருக்கு. அவர்களுக்கு அடுத்து என்ன உதவி கேட்டாலும் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. சந்திக்கலையா அப்படின்றத கேக்குறாங்களே சார். அவர் இறந்த அவங்க குடும்பத்துல யாராவது கேட்டாங்களா? குடும்பத்துல இருந்து கேட்டு அஜித் குமார் வீட்டுல இருந்து கேட்டாங்களா சிஎம் வந்து எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி? அப்படி கேட்க முடியாது இல்லையா சார்? அதுதான் சொல்றேன். அவர் எங்க வேணா போவாரு. எந்தெந்த தொகுதிகளுக்கு போகும்போது எல்லாருடைய வீட்டுகளுக்கும் போவாரு. அவருக்கு அதுக்கு என்ன திட்டமிடுதல் இருக்கோ அத்தனையிலுமே கலந்துப்பாரு. எல்லாத்தையுமே பார்ப்பாரு. நிச்சயமா யாரையுமே தவிர்க்கல. இது போக இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அவர்களுடைய வீட்டுக்கு எல்லாம் போகணும். அண்ணன் சஜி அவர்கள் வீட்டுக்கு கூட போக வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்குமே போவாரு, பாப்பாரு. குறிப்பா 1, 2 எடுத்து வச்சு திமுக தலைவர், திமுகவுடைய பிரமுகர்கள் இறந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டாரா? முக்கிய தலைவர்கள் எல்லாம் போக தானே செய்யறாங்க சார். எங்க ஸ்டாலின் அவர்கள் போகல. நீங்க வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க. ஆனா திமுக பண்றதே நாங்க பண்ணுவோம்னா நான் சொல்றதுக்கு இப்பதான் சொல்றீங்க முக்கிய தலைவர்கள் போனா போதும். அவர் ஏன் போல? சரி, நீங்க திமுகவோட கம்பேர் பண்ணாம தாவேகாவுல இத பண்றாங்க அப்படின்றது என்ன பண்ண முடியும்? நீங்க கேட்கக்கூடியது அவர் அன்னைக்கு ஊர்ல இருந்திருக்கணும். இப்ப விசிக கட்சியினுடைய தலைவர் எல்லா இடத்துக்கும் போறாரு. அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் யார் இருக்காங்க? அப்ப அதையே பேச மாட்டீங்க. யார் எங்க போறாரு? இப்ப விசிக கட்சியினுடைய தலைவர் போயிட்டு தானே இருக்காரு. உடனடியா பொதுச் செயலாளரை போறாரு. அடக்கம் பண்ற வரைக்கும். ஏமா கோயம்புத்தூர்ல விக்கின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவருடைய தந்தை இறந்துட்டார். புரியுதுங்களா? எந்த அறிவிப்புமே கொடுக்கல, யாரையும் வாங்கன்னு கூட இல்லை. ஆனால் விஷயம் கேள்விப்பட்ட உடனே தளபதி அவர்கள் போன்ல பேசுறாரு. பொதுச் செயலாளர் அவர் கிளம்பி போறாரு. அடக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பி வர்றாரு அவருடைய தந்தை இறப்புக்கு. புரியுதுங்களா? அப்படி போகும்போது ஒரு கட்சியில மாவட்ட செயலாளர்களோ இந்த கட்சி உறுப்பினர்களோ இறந்துட்டா ஏன் போகாம இருப்பாங்க? ராத்திரி 12 மணிக்கு கொளத்தூருக்கு 12:30 மணிக்கு போய் கொளத்தூர்ல போய் மாலை போட்டுட்டு சந்திச்சுட்டு வந்தார். அங்கேயும் ஒரு பையன் இறந்துட்டார். அவர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டார். புரியுதுங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே இறப்புக்கெல்லாம் போகாமலாம் இல்லை. எல்லா சூரிய நாராயணன் அவர்களுடைய இறப்புக்கு போலியா? எல்லாத்துக்குமே தவிர்க்கல, எல்லாத்துக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈசிஆர் சரவணன் அவர்களுடைய தந்தை இறந்துட்டாரு திருவல்லிக்கேணியில. போக தான் செஞ்சாரு. சும்மா பொதுவா ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டு போக கூடாது. அவர் எல்லா இடத்துக்கும் போறாரா அப்படின்றதானே சார் கேட்பாங்க. ஐயோ, நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. அவர் தான் போகணும்ன்றதுல என்ன கட்டாயம் இருக்கு அதை சொல்லுங்கன்ற. நீங்க தானே சார் சாமானிய தலைவர்னு சொல்றீங்க. அப்ப சாமானியர்னா சாமானியர் வீட்டுக்குள்ள போறதானே செய்வாங்க. அவர் போக மாட்டேன்னு எங்கேயுமே சொல்லலையே. போறதுக்கான இங்க இருந்திருக்க மாட்டாரு. சென்னையிலயோ அல்லது இந்தியாவிலயோ இருந்திருக்க மாட்டாரு. போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும். சாமானிய தலைவர் எல்லாமே போவார் எல்லா இடத்துக்கும். இன்னைக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடா ஓடுறீங்களே. 4 வருஷம் இங்க தானே இருந்தீங்க. எங்க ஓடுனீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எடப்பாடி வண்டி பஸ் எடுத்துக்கிட்டு சுத்துறாரு. இத்தனை 4 வருஷம் எங்க ஓடிட்டு உறுப்பினர்கள் வந்து சேர்த்துட்டோம்னு சொல்றாங்க. யாரு? திமுகல இருந்து எவ்வளவு சேர்த்துட்டாங்க? 1 கோடி உறுப்பினர்கள். இதுக்கு முன்னாடியே 1.5 கோடி சொன்னீங்களே. அதான் சார் 1 கோடி. இதுக்கு முன்னாடி 1.5 கோடி சொன்னீங்களா இல்லையா? இணைஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி 1.5 கோடி பேர் சொன்னீங்கல்ல, அப்ப போய் சொன்னீங்களா? சரி, இந்த ஒரு போய் புழுறான் அது தெரியாம அவனுக்காக தமிழ்நாடு அப்படின்ற அந்த உறுப்பினர் சேர்க்கை திட்டத்துல இது வரைக்கும் 1 கோடி நபர்களை வந்து சேர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டணியே வேணாம நீங்களே ஜெயிச்சிடலாமே. 2.5 கோடி பேர். அப்ப ஏற்கனவே ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 1 கோடி பேர் சேர்த்துட்டீங்க. ஆக மொத்தம் எவ்வளோ? 2.5 கோடி பேர் ஆச்சா? தமிழ்நாட்டுல மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ? 5 கோடியே 60 லட்சம் பேர். 6 கோடியே வச்சுக்கோங்க. 6 கோடியில 2.5 கோடி வாக்காளர்கள் இவர்கள்ட்ட இருக்காங்கன்னா இவங்க தானே வெற்றி பெறுவாங்க. திருப்பியும் சொல்றேன், பொய்யா புழுவிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க. 1 கோடின்னு சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க. அயில் போங்க அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சின்ன பசங்க விளையாடும் போது. அந்த மாதிரி இவங்களுக்கு பூராவும் அயில் போங்க அடிக்கிறது தான் வேலையே. உண்மையை சொல்லி எல்லாம் திமுக வராது ஒருபோதும். பொய்யா சொல்லிதான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு சொன்ன மடிக்கணினியை கொடுங்க, வைஃபை கனெக்ஷனோட கொடுப்போம், நீங்களே கொடுங்க. ஓகே சார், தாவேகா கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு நிறைய செய்திகளை வந்து கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.